அன்பார்ந்த பிள்ளைகளே, மில்லிலீட்டர் மற்றும் லீட்டர் ஒன்றில் எந்தளவு திரவம் இருக்குமென அறிந்து கொள்வோம் என்று கூறி திரவ அளவீடுகள் பகுதி ஒன்றை நிறைவு செய்தோம். இங்கே ஒரு முகவையும் ஓர் அளவு சாடியும் உங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது. அத்துடன் நீங்கள் காணும் இக்கோப்பை முற்றாக நீரால் நிரப்பப்பட்டு முகவையிலும் அளவு சாடியிலும் வெவ்வேறாக ஊற்றப்படுகிறது. ஊற்றப்பட்ட நீர் ஒரே அளவாக இருந்தபோதும் பாத்திரங்களின் அடியின் அளவுக்கு ஏற்ப நீர்மட்டம் வேறுபட்டிருப்பதை உங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இனி நாங்கள் 1 மில்லிலீட்டர் என்பது எவ்வளவு திரவத்தை குறிக்கும் என பார்ப்போம். நீங்கள் இப்போது காணும் கண்ணாடிப்பட்டியானது ஒரு சதுரமுகி வடிவத்தை கொண்டிருக்கிறது. அதன் நீளம், அகலம், உயரம் என்பன முறையே 1 சென்டிமீட்டர் உடையது. இனி இக்கண்ணாடிப்பட்டியை நீரால் நிரப்புவோம். இவ்வகையான அளவீட்டை கொண்ட ஒரு பெட்டி கொள்ளும் நீரின் அளவுதான் 1 மில்லிலீட்டர் என்பது. இப்பெட்டி கொள்ளும் நீரின் அளவை போல் 500 மடங்கானது 500 மில்லிலீட்டருக்கு சமனாகும். அதேபோல இச்சிறிய பெட்டி கொள்ளும் நீரின் அளவை போல் 1000 மடங்கானது 1 லீட்டருக்கு சமனாகும். இனி மில்லிலீட்டரினால் கொடுக்கப்பட்ட திரவ அளவீட்டை லீட்டரில் எப்படி குறிப்பது என பார்ப்போம். 1000 மில்லிலீட்டர் 1 லீட்டர் என்பதால் 2000 மில்லிலீட்டரானது 2 லீட்டருக்கும், 3000 மில்லிலீட்டரானது 3 லீட்டருக்கும், 4000 மில்லிலீட்டரானது 4 லீட்டருக்கும் சமனாகும். இவ்வளவீடுகளை எவ்வாறு மாற்ற வேண்டும் என்று உங்களுக்கு விளங்குகிறதா பிள்ளைகளே? மில்லிலீட்டரினால் கொடுக்கப்பட்ட அளவீட்டை 1000ஆல் வகுத்து லீட்டராக மாற்றலாம். 875 சென்டிமீட்டரை மீட்டர் சென்டிமீட்டரில் குறித்து காட்டும் போது சென்டிமீட்டரினால் குறிக்கப்பட்ட அளவீடு 100லும் குறைவான பெறுமானத்தை கொண்டிருக்கும் அல்லவா? அதை போலவே 1000 மில்லிலீட்டர் அல்லது அதற்கு மேற்பட்ட ஒரு அளவீடானது லீட்டர் மில்லிலீட்டரில் குறித்து காட்டும் போது மில்லிலீட்டரினால் குறிக்கப்படும் அளவீடானது 1000லும் குறைவான பெறுமானத்தை கொண்டிருக்கும். ஒரு உதாரணத்தின் மூலம் இதனை விளங்கிக் கொள்வோம். 5350 மில்லிலீட்டர் என்பதை லீட்டர் மில்லிலீட்டரில் குறிக்கும் போது 5 லீட்டர் 350 மில்லிலீட்டர் என எழுதுவோம். இதுவரை கற்ற விடயங்களை உறுதிப்படுத்த பின்வரும் பயிற்சிகளில் ஈடுபடுவோம்.
திரவ அளவீடுகளின் இன்னொரு பகுதியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.